சென்னையில் காணாமல் போகும் பிஞ்சு குழந்தைகள். குழந்தையை விற்பதற்கு முயற்சித்த போது கைது செய்யப்பட்ட ரியல் எஸ்டேட் பெண்மணி. குழந்தை கடத்தும் கும்பலுக்கும் இவர்களுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன? விசாரணையை துவங்கி இருக்கிறது காவல்துறை. சென்னையை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய வழக்கின் பின்னணி என்ன? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். இது குற்றப்பத்திரிகை. சென்னையின் புழல் பகுதியில் வசித்து வருபவர் கார்த்திக். இவர் கடந்த சில ஆண்டுகளாக ரியல் எஸ்டேட் தொழிலில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த தொழிலின் நிமித்தம் அவருக்கு வித்யா என்கிற ஒரு பெண்மணி அறிமுகமாகிறார். அவர்களுக்குள்ளாக ஒரு நட்பு இருக்கிறது. தொழில் நிமித்தமாகவே அவர்களுடைய நட்பு கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் வித்யா கார்த்தி அவர்களுக்கு கால் செய்து, நான் ஒரு ப்ராடக்ட் தரேன், அதை வித்து தர முடியுமா என்று கேட்க, அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு இவர் கேட்குறார். அது ஒன்றும் இல்லை, உன்னால் வித்து தர முடியுமான்னு சொல்ல, அப்புறம் என்ன ப்ராடக்ட்னு சொல்கிறேன்னு இவங்க சூட்சுமமாக பேச இவருக்கு ஏதோ சந்தேகம். சரி, இவங்க எதை சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் என்னன்னாலும் விற்கலாம், என்னன்னு சொல்லுன்னு இவர் கேட்கிறார். அவங்க சொல்லியிருக்காங்க, ப்ராடக்ட்னா வேற ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன குழந்தைங்க தான் என்று சொன்னவுடன் சற்று அதிர்ச்சியான கார்த்திக், இன்னும் மேலும் விவரமா சொல்லு என்று சொல்லி வித்யாவிடம் கேட்க, வித்யா எல்லாவற்றையும் விரிவாக கார்த்திக்கிடம் விவரித்திருக்கிறார். நான் இவளுக்கு சும்மா அனுப்பி விட்டேன், யாராவது இருந்தா ரெஃபர் பண்றீன்னு. இவன் இவ்ளோ ஸ்பீடா ரெஃபர் எடுப்பான்னு சொல்லி எனக்கு தெரியாது. இவகிட்ட கிளைண்ட்ஸ் இருக்காங்க. நீங்க லாஸ்ட் மந்த் கேட்டிருந்தீங்கன்னா என் வீட்லயே நான் 2 வச்சிருந்தேன், அழகா நான் கொடுத்துருப்பேன். நான் இவகிட்ட கேட்கல. இவளுக்கு நான் அழுதுகிட்டே போன் பண்ணி சொன்னேன், வைத்தியம் அந்த அளவுக்கு எனக்கு தெரியாதுக்கா. உனக்கு இது பண்றதுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கான்னு. இல்ல இவங்க எனக்கு ஒரே ஒரு நிமிஷம், அவங்க எனக்கு நீங்க அனுப்புனதா, ஐயோ இப்பெல்லாம் ஒரு இது இருக்கா அப்படின்ட்டு என்கிட்ட கேக்குறாங்க. நான் அப்பதான் யோசிச்சுட்டு, சரி ஒருத்தர் தெரிஞ்சவர் இருக்காருன்ட்டு நான் உங்களுக்கு இது பண்ணனேன். நீங்க நேத்து சொன்னீங்க நம்ம முடிச்சு கொடுக்கலாம். இன்னைக்கு ஆகுமா கார்த்தி சார்? லாஸ்ட் மந்த் என் வீட்லயே 2 வச்சிருந்தேன், நானே கொடுத்துருக்கேன். என்ன பண்றது? சரி விடு, இருக்கும் போது ஒன்னும் தெரியாது, இல்லாத மொத்தம் எல்லாம் வரும். அதாவது குழந்தை வேண்டும் என்று ஏங்கி இருக்கிற தம்பதிகளுக்கு எங்கிருந்தாவது ஒரு குழந்தையை வாங்கி கொடுத்தா அதுல வர மார்ஜின் என்ன, அதுல வர கமிஷன் என்ன, லாபம் என்ன, எல்லா கணக்குகளையும் கார்த்தியிடம் விவரித்திருக்கிறார் வித்யா. உங்களுக்கு வேணும்னா நீங்க சொல்லுங்க. இப்ப கூட ஒரு பேபி, இப்ப 2.5 வயசு பார்த்தா பையன் இருக்கான். நீங்க சொல்றத பொறுத்துதான் எதுனாலும் நான் சொல்லுவேன். உங்களுக்கு அடுத்தடுத்து வேணா கூட நான் உங்களுக்கு பண்ணி தருவேன். ஓகே 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 ஓகே. அந்த பொண்ணுக்கு கமிஷன் இல்லாம, அவ டோனர்ஸ் வச்சு பண்றவ, அவ கமிஷன் இல்லாம வேலை செய்ய மாட்டா. அவ 3 லட்சம் ரூபாய் வைக்காம நீ எப்படி சொல்லலாம்னு என்ன புடிச்சு ஏறுற மச்சி. நான் சொல்றதுக்கு இல்ல, நான் அந்த அக்கா கிட்ட சொல்றதுக்குள்ளயும் அந்த அக்கா போட்டு விட்டாங்கம்மா, எனக்கு லைன்ல வந்தாங்க அப்படின்னு சொன்னா டிராப் பண்ணிரும், ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அப்ப கூட ஏதோ ஒரு இது வேணும்ல, ஒரு 2 ரூபா. இப்போ நான் நைட்டு ஒருத்தர்கிட்ட காலையில 10 லட்சம் ரூபாய்க்கு ஒண்ணு வந்திருக்கேன், உங்களுக்கு குழந்தை இல்லைன்னீங்களே, நீங்க ரொம்ப நாளா கஷ்டப்படுறீங்க இது வேணா அப்படின்னு பேசிட்டு இப்ப நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லிருங்க. ஆனா அந்த பொண்ணு இவளுக்கு ஏதோ என் 3 ரூபா அதிகம் இல்ல, ஏதோ ஒரு 2 ரூபானா கூட பரவாயில்ல. இது திடீர்னு ஒரு 3 ரூபா 4 ரூபா ஏத்துறனா எப்படி இது? 2.5 லட்சம். ஆனா எந்தல வேணா கம்மி பண்ணிக்கிறேனா, அந்த பொண்ணு கம்மி பண்ண மாட்டானா? 2 ரூபா வேணா வச்சுக்குங்க. ஆனா அந்த பொண்ணு கம்மி பண்ணாதுன்னா எனக்கு டீலர் இல்லாம போயிரும். அந்த பொண்ணு வாடகை தாய் வச்சுதானே நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்தா போயிடுச்சுன்னா எங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் என்னன்னா இருக்கு சொல்லுங்க. 2000 ரூபாய்ல அவளுக்கு பாதி எனக்கு பாதி. உண்மையே சொல்றேன், நான் எதுக்கு போய் சொல்லணும்? எல்லாவற்றையும் கேட்டறிந்த கார்த்திக் இவர்களின் மீது எழுந்த சந்தேகத்தின் அடிப்படையில் காவல் நிலையத்துல புகார் கொடுக்கிறாரு. இப்படி எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி தான் இப்படியான ஒரு விஷயத்தோட எனக்கு கால் பண்ணி ஒரு ஆப்ளிகேஷன் சொல்றாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு அவர் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. அவருடைய புகாரை ஏற்றுக்கொண்ட காவல்துறை தொடர்ந்து வித்யாவிடம் பேச சொல்லி கார்த்திக்கை அனுமதிக்கிறார்கள். அவங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டு அவங்களுக்கு எனக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும். இவ்வளோ நேரம் தைரியமான்ட்டேனே. இப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, குழந்தைய எடுத்துகிட்டு வந்துடுவாங்களாம். எடுத்துகிட்டு வரும்போது இல்லை பசியில் இருப்பானா, பால் டப்பா வேணுன்றாங்க. எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. எனக்கும் ஒரு 2 வயசு பையன் இருக்கான். இப்போ இது தைரியமா எப்படி இந்த பொம்பளை பண்றான்னு எனக்கு தெரியல. பால் டப்பா வாங்கிட்டு இப்போ பால் வாங்கியிருக்கானே, இது எப்படின்னு இந்த நெட்வொர்க் எவ்வளோ பிரச்சனை எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனை நடக்கணும்னு எனக்கு தெரியல. நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், இதை மட்டும் விட்டுறாதீங்கண்ணே. இவங்களை விடவே கூடாது. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஃபேஸ் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். அந்த குழந்தை எடுத்துகிட்டு கொடுக்குற குழந்தை பசியில் இருக்குமா. நான் போயிட்டு இப்போ போயிட்டு புது வாட்டர் பாட்டில் இது பால் பாட்டில் வாங்கிக்கிட்டு பாலம் வாங்கிட்டு நின்றுட்டு இருக்கேண்ணா. வந்துட்டு இருக்காங்க, புரியலண்ணா.
நீங்க குழந்தையை எடுத்துக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வாங்க, அங்க என்ன ஏதுன்னு பேசிக்கலாம் என்று காவல்துறையினரின் அறிவுறுத்தலின்படி வித்யாவிற்கு தகவலை சொல்லி இருக்கிறார் கார்த்திக். கார்த்திக்கின் சொல்லை நம்பி பிரிட்டானியா என்கிற பகுதிக்கு குழந்தையோடும் குழந்தையின் அம்மாவோடும் வித்யா வந்திருக்கிறார் கார்த்தியை காண்பதற்கு. மறைந்திருந்த காவல்துறையினர் விரைந்து வந்து அங்கிருந்த வித்யாவையும் அவரோடு வந்திருந்த ரதிதேவி என்கிற பெண்ணையும் கைது செய்தனர். விசாரணை துவங்கியது. விசாரணையினுடைய போக்கில் பல திடுக்கிடும் தகவல்கள் காவல்துறையினருக்கு தெரிய வர அதிர்ந்து போயிருக்கிறார்கள் காவல்துறையினர். வித்யாவினுடைய செல்போனை சோதித்து பார்த்த காவல்துறையினருக்கு பல அதிர்ச்சியான தகவல்கள் காத்திருந்தன. அந்த செல்போனில் பல குழந்தைகளுடைய புகைப்படங்கள் இருந்தது. அந்த குழந்தைகளுடைய பர்த் சர்டிபிகேட், பிறப்பு சான்றிதழ் இருந்தது. அதை தாண்டி குழந்தை விற்பனை சார்ந்த முக்கியமான ஆவணங்களும் அந்த தொலைபேசியில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த வழக்கை காவல்துறையினர் முக்கிய வழக்காக எடுத்து விசாரணையை துரிதப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த விசாரணையின் போக்கு எப்படி இருக்க போகிறது, முடிவில் நீதிமன்றம் என்ன தீர்ப்பை வழங்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. இது குற்றப்பத்திரிகை. மீண்டும் வேறு ஒரு செய்தியோடும் அது சார்ந்த விவரங்களோடும் சந்திப்போம்.